ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு தி ஷோ. ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் சாம்பியன்ஸ் வர போறாங்க. அது வந்து ஆர்சிபியா பிபிகேஎஸ்ஆ அப்படின்னு தான் பார்க்கணும். மும்பை இந்தியன்ஸ் 5 டைம் சாம்பியன்ஸ் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். எக்ஸ்ட்ராடினரி வின் ஃபார் பிபிகேஎஸ். உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதான் சொன்னேனே, ஒரே ரீசன் ஐ பிக்ட் பிபி மும்பை ஓவர் பிபிகேஎஸ்னா தே நோ த நேக் ஆஃப் வின்னிங் இன் பிளே ஆஃப்ஸ். இன்னொன்னு சொல்றேன், 200+ ஸ்கோர்ஸ் 18 தடவை அடிச்சு 18 தடவையும் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் they have lost scoring 200+ because the pressure PBKS observed better than Mumbai. நேத்தே நீங்க சொன்னீங்க பயங்கர க்ளோஸ் கான்டெஸ்டா இருக்கும், பட் ஐம் புட்டிங் மை மணி ஆன் PBKS அப்படின்னு. எட்ஜ் கொடுக்க முடியாத ஒரு மேட்ச். நான் எட்ஜ் கொடுத்ததுக்கு ரீசன் அதுதான். இப்ப வந்துட்டு எப்படி போயிருக்கு மேட்ச் வந்து வின்னிங் ஸ்கோர் இங்க நம்ம சொன்னது 206, மும்பை அடிச்சது 203. நிறைய பேர் கேட்பாங்க 3 ரன்ல என்ன வருது அப்படின்னு. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ். ஏன்னா இது இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், மழை வந்ததுனால இன்னும் வந்துட்டு பிச்சு வந்து ஈஸி ஆயிடுது ஆடுறதுக்கு. அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. பட் மும்பை கேன் ஒன்லி feel that the first time I'm seeing the strategy has been very below par, but they are also humans. இப்ப வின் ஃபேக்டர் வந்து சொன்னோம் என்ன அப்படின்னு. எப்படி போயிருக்கு பாருங்க, மும்பை வந்து 65, பிபிகேஎஸ் 64 பேட்டிங். ஓகே, பவர் பிளேல. போலிங்ல கடைசி 6 ஓவர்ல ரன் நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மும்பை வந்து வெல் செட்டில்டு சூப்பர்பா போயிட்டு இருந்தாங்க. 65 runs they could only score. பிபிகே ஸ்கோர் 60 runs in 4 overs. இதுல ஒரு சேஞ்ச் பாத்தீங்களா? திலக் வர்மா இன்னைக்கு என்ன நம்பர் ஆடினார் பாத்தீங்களா? ஓகே, சொன்னதான் அவங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் சால் உங்களா இருக்காங்கன்னு சொல்லி முன்னாடியே வந்துட்டாரு. ரீஸ்டாப்லி வந்துட்டு போன வருஷம் அந்த கிளப்ல இருந்தாரு ஆர்சிபி எடுத்ததுல. அதாவது எனக்கு 20 நீங்க சொல்லும் போதே நான் சொல்ல வந்தேன். நீங்க அதாவது சொன்னீங்கல்ல எல்லாரும் ஏனோ ஹவு டு வின் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல நீங்க இந்த ரீஸ்டாப்ல விட்டுட்டீங்க. ஹர்திக், திலக் வர்மா, சூரியகுமார் இவங்க சாம்பியன்ஸ். பும்ரா ஆஃப் டே பட் ஸ்டில் போல்ட் எல்லாரும். ஆனா இந்த ரீஸ்டாப்ல எல்லாம் வந்து எந்த டீமுக்காவது இது வரைக்கும் என்னைக்காவது பெர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. பீடா, நீங்க பல டீம்ல இருந்திருக்கீங்க, நீங்க பாத்துருந்தா வியூவர்ஸ் சொல்லுங்க. ஏதோ புகுந்த வீடும் ரீஸ்டாப்லி மாதிரி ஒருத்தர் புகுந்த டீமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் போங்க. அதுதான் போன வருஷம் ஆர்சிபி எடுத்தாங்க பாருங்க. அல்சாரி ஜோசப், டாம் கரன், ரீஸ்டாப்லி. அந்த 3 பேருக்கும் ஒரு கேங் கொடுத்தேன், பேர் கொடுத்தேன். எனக்கு 20 உனக்கு 18 கிளப் அப்படின்னு. அதுல வந்து பிரசிடென்ட் அவரு. நான் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு. நேத்தே கேட்டேன், அந்த ராஜு பாவா அந்த ஒரு பிளேஸ் வேஸ்டட். ஓகே, இப்ப உங்களுக்கு ரிச்சர்ட் கிளீசன் ஃபிட் ஆகலன்னா தீபக் சஹர் இன் பிளேஸ் ஆஃப் ரீஸ்டாப்லி, சரிக் தசலங்கா இன் பிளேஸ் ஆஃப் அங்கித் பாவா. ஒரு 2 6 இருக்கிருப்பாரு பின்னாடி வந்து இவரு. தீபக் சஹர் ஃபிட் இல்லையே பீடா, ஃபிட்டா இருந்தா ஆடி இருப்பாரு. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் தீபக் சஹர் வாஸ் ஃபிட் எனஃப் டு கோ. எனக்கு தெரியல, எனக்கு ஒருவேளை அவர் ஃபிட் இல்லையோ இல்லைன்னு. அவர் ஃபிட்டே இல்லைனாலும் ரீஸ்டாப்லி மாதிரி ஒரு ஆள் 4 ஓவர்ல 56ன்றது ஒரு எழுதி வைக்கப்பட்ட ஒரு வரலாறு. ஏன்னா இப்ப நீங்களே என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க, சைன் பண்றாங்க அப்படி ஒரு பிளேயரை எதுக்கு சைன் பண்றாங்க? மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பா பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் எனக்கு வந்து அதை சொல்றதுக்கு இதுவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பும்ரா ஒருத்தர் தான் டெத் ஓவர்ஸ்ல போலரு. ட்ரெண்ட் போல்ட்ல செம்மாடி வாங்கியிருக்காரு, டெத்துல செம்மாடி வாங்கியிருக்காரு ட்ரெண்ட் போல்ட். அஸ்வினி குமார் வந்து சின்ன பையன், இதுக்கு மேல நீங்க எதிர்பார்க்க முடியாது. இன்னொன்னு உங்களுக்கு ரீஸ்டாப்ல அதுவும் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. இந்த ரூல் நான் ஐசிசியை தான் சார் பிளேம் பண்ணுவேன், நான் யாரையுமே பிளேம் பண்ண மாட்டேன். இப்ப ஐசிசி மட்டும் அந்த ரூலை கொண்டு வரலன்னா சாண்டர் 2 ஓவர் போட்டிருப்பாரு. எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு ரூலை கொண்டு வரலாம்? ஏயா போனதரையே படிச்சு படிச்சு சொன்ன, நீங்க தப்பிச்சதுக்கு காரணம் 228. இல்லைன்னா போன மேட்ச்லயே உன்னை வெளியே அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. அந்த ஒரு யாருக்கிற போடலன்னா வாஷிங்டன் சுந்தர் லெப்ட் ஹேண்டர் வந்தா சாண்ட்னர் போட மாட்டாராம். அதுவும் எப்படின்னா நேல் வதேராக்கு போடுறாரு, 30 யார்டு உள்ள இருக்காரு நமந்தீர். 30 யார்டு உள்ள பவுண்டரியில நின்று இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வாயால பிடிக்க வேண்டிய கேட்ச் அது. 2 ஓவர்ல ஒரு கேட்ச் விட்டாருல, வந்த உடனே ஹர்திக் பால்ல போல்ட் ஒரு கேட்ச் விட்டாரு. அதெல்லாம் அது குணா படத்துல அந்த பாட்டு பாடினே இருப்பாங்க,
அப்படின்னு கண்ணை மூடிட்டு இருப்பாரு கமல். லட்டு கையில விழும். அப்படியே பார்த்துட்டு பிராமி பிராமி எப்படி பாரு அந்த மாதிரியான கேட்ச். அந்த கேட்ச் விட்டாருலாம் சொல்லக்கூடாது நீங்க. அது அது ஓகே, அது கேட்ச் விட்டுட்டாரு ஓகே. நான் எல்லார்கிட்டயும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். பேட்டிங் ட்ராக் தே ஆர் கோயிங் ஆன் வெல். சம்மன் லைக் நேல் ஒதேரா யூ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ஃபிளெக்ஸ் ஹிஸ் மசில்ஸ். 25 ஏடாயா உள்ள நிறுத்துவீங்க நீங்க? பியூட்டிஃபுல்லா தூக்கி விட்டா ஆத்தி விட்டாரு சாண்ட்னர். அதை பிடிச்சிருந்தாங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் அப்பதான் விக்கி 70/4 இருக்கும், கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஈவன் தோ தேர் 3 ரன் ஷாட்ன்றதெல்லாம் ஒரு பெரிய இதுவே கிடையாது. இதுக்கு மரண அடி கொடுத்தது யாருன்னா இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜார்ஜ் இங்கிலீஷோட ரேஞ்ச். பும்ரா மாதிரி ஒரு ஆளை நீங்க 20 ரன் அடிச்சு நீங்க அப்செட் பண்ணதுதான் அங்க கேமே போச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்டியர் மேல ஸ்டியரா ஆடுறாரு. நீங்க புல்லர் லென்ஸ் யார்கர் போடுறீங்க, தேர்ட் மேனை உள்ள வச்சு போடுறீங்க. ஒன்னு யார்கர் போடுறீங்க தேர்ட் மேனை உள்ள வச்சு, இல்லைன்னா த்ரோ டவுன் ஆஃப் வாலி வச்சு லாங் ஆன் லாங் ஆஃப் பிட் விக்கெட் மேல வச்சு நின்ன இடத்துல இருந்து அடிக்கிறாரு. 3 மீட்டர் லென்த் நல்லா ஆஃப் வாலி அவர் வாகா போட்டு கொடுத்தாரு ரீஸ்டாப்லி. அங்கதான் வந்துட்டு இவங்களுக்கு மேட்சே போச்சு. மும்பை மாதிரி ஒரு டீம், ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தெம் டு மேக் ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ், பட் கிரிக்கெட் இஸ் பிக்கர் தேன் எவ்ரிதிங். வாட் காஸ்டட் தெம் தி கேம் இஸ் தி புவர் ஸ்ட்ராட்டஜிக்கல் இதுதான் யூசேஜ் ஆஃப் ரிசோர்சஸ். எனக்கு விஷயமே புரியல. ராஜ்பாபா நீங்க அவரை நான் குறை சொல்ல மாட்டேன், பாவம் சின்ன பையன் கடைசியில வந்தாரு டப்பு டிப்புன்னு அடிச்சாரு, அவருக்கு படல. எனக்கு புரியாத விஷயம் தான் எப்படி மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம் ரீஸ்டாப்லி மாதிரி ஒருத்தர் சைன் பண்ணாங்க அப்படின்னு. அவங்களுக்கும் திருப்பியும் சொல்றேன் நானு, நீ கைல் ஜெமிசன் ஓமர் ஜாய் ஆடி தப்பிச்சிட்டீங்க நீங்க. யஜ்வேந்தர் சஹல் 39 ரன் கொடுத்தாரு, பட் பியூட்டிஃபுல்லா போட்டாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, பியூட்டிஃபுல்லா போட்டாரு. உங்களுக்கு வந்து இவங்க ரெண்டு திருப்பியும் சொல்றேன், ஆர்சிபி மாதிரி ஒரு டீமோட நீங்க இந்த போலிங் அட்டாக் போனீங்கன்னா ஆர்சிபி வந்து ஆர்சிபிஸ் போலிங் அட்டாக் இஸ் பெட்டர். ஐ எம் டெல்லிங் யூ. அவங்க 210 அடிச்சுட்டாங்கன்னா சேசிங் won't be really easy. You have to find a way to either warm the bench for Kyle Jamieson or Asmatullah Omar Sai. இது ஒர்க் அவுட் ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அவங்களுக்கு டு பி ஆனஸ்ட் வித் யூ, மும்பை தோத்தத்துக்கான காரணம் அன்லைக் மும்பை தேர் ஸ்ட்ராட்டஜி. என்னை பொறுத்த வரைக்கும் 203 ஃபார் டிஃபெண்டபிள். தே கேன் ஒன்லி பிளேம் தெம்செல்ஸ் ஃபார் தட். நீங்க ஆனா ஐம் ஷோர் யூ ஹேவ் யுவர் ரீசன்ஸ் அண்ட் யுவர் அனாலிசிஸ். பட் நான் ப்ரிவியூல சொன்னதும் அதான் சொன்னேன், இந்த வென்யூல நீங்க டீப்பா டைவ் பண்ணி பார்த்திருப்பீங்க. பட் நான் பியூர்லி அஸ் அ வியூவர் பேஸ்ட் ஆன் மை வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ், கிரிக்கெட் ஃபேனா நான் சொல்றது 220 அடிக்கணும் அப்படின்னு நான் ப்ரிவியூல சொல்லியிருந்தேன். இந்த டீம் அடிச்சதை பார்த்தேன் இதே வென்யூல. 220 அடிச்சிருந்தாங்கன்னா இட் பி சேஃப் ஸ்கோர் அப்படின்றது ஐ ஃபெல்ட். அவங்க கண்டிப்பா அவங்க இவங்க இப்படி இருக்க ஃபார்ம்ல நோ ஸ்கோர் வுட் ஹவ் பீன் சேஃப். பட் வாட் ஐ ஃபீல் இஸ் பர்சனலி 220 அடிச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிட்ட இல்ல இல்ல நீ அதே மாதிரி நான் பேட்டிங் பண்ணுவோம்னு நினைச்சேன், நீங்க கரெக்டா சொன்னீங்க. பேட்டிங் பண்ண மாட்டாங்க, அவங்க சேஸ் தான் பண்ணுவாங்க நீங்க சொன்னீங்க. அது இன்னைக்கு வந்து என்ன ரீசன்னா சார், த வெதர் வாஸ் அ ஃபோர்காஸ்ட். இன்னைக்கு நான் ப்ளேம் பண்ண மாட்டேன், இன்னைக்கு நான் வந்து பிளேம் பண்ண மாட்டேன். இது நீங்க வந்துட்டு வெதர் ஃபோர்காஸ்ட் ஒழுங்கா இருந்து அவங்கள உள்ள போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள போட்டு அவங்க மும்பையை 220 அடிச்சிருக்கும் சார். திலக் வர்மாவும் இவரும் வந்துட்டு அதுதான் 220 அடிச்சிருக்கணும். அந்த இதுக்கு அவங்க போன போது இந்த கடைசி 6 ஓவர்ல வாட் தே காட் ஃப்ரம் this bowling attack which is more superior, the depth what they have got is less the way they went. பட் எனக்கு தெரிஞ்சு நான் திருப்பியும் சொல்றேன், சாட்னரோட 4 ஓவர் அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா ஜெயிச்சு கொடுத்துருப்பாருன்னு நான் சொல்லல. எனிதிங் would have happened, particularly when பும்ரா unfortunately went for 20 in that over. எல்லாருமே மனுஷங்க தான். போன மேட்ச் தான் சொன்னேன், பும்ராலாம் எப்ப ரன் கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு. எல்லாருமே ஒரு கிரிக்கெட்டர் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவர்ல உங்களுக்கு 20 ரன் பேடாலாம் போல வச்சு நெம்புத்துட்டாரு ஜார்ஜ் இங்கிலீஷ். இட்ஸ் நாட் பேட் bowling by பும்ரா பை எனி மீன்ஸ், பட் இட்ஸ் ஸ்கில் லெவல் ஜார்ஜ் இங்கிலீஷ் பொசஸ் அப்படிங்கும் போது நீங்க மிடில் ஓவர்ஸ்ல யாரு நீங்க வந்து ரன் கண்ட்ரோல் பண்ண முடியும்? the only guy who can control right now got is மிச்சல் சாண்ட்னர். அவரை நீங்க ஆடாம இருக்கீங்கன்றது எனக்கு அந்த போலிங் போடாம இருக்கீங்கன்றது லாஜிக்கே புரியல. ஒரு 2 ஓவர்ல ஒரு 23 ரன் கொடுத்திருந்தா நீங்க சொல்றது கரெக்ட், நான் ஒத்துப்பேன். இல்ல பீடாக அவரு வந்து எக்ஸ்பென்சிவ் தான், சரியா போடல அப்படின்னு. 2 ஓவர்ல 15 ரன் கொடுத்திருக்காரு, நீங்க ரன் கொடுக்காம ரீஸ்டாப்லிக்லாம் ஓடி வந்து கொடுத்துட்டு போலிங் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா மும்பை பீட்டன் பிகாஸ் ஆஃப் their strategy, the way they have picked their playing level. ஒன்னே ஒண்ணுதான் கரெக்டா பண்ணாங்க, திலக் வர்மாவை நம்பர் 3 இறக்குனாங்க. That is not enough when you are going to play a power packed team like PBKS, which has been playing very good cricket throughout the tournament, except that one lapse
அதான் ஸ்ரேயஸ் ஐயர் கரெக்டா சொன்னாரு. இப்ப இந்த மேட்ச் சம்மேஷன் அப்படின்னு நீங்க போகணும்னா ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியும், ஐயர் த கிரேட். சூப்பர். ஐயர் கிரேட் தான். அது போக அவங்க டீமே அந்த ஃபியர்லெஸ் அப்ரோச் போயிடும். அவங்க கடைசி வரைக்கும் நாங்க ஆல் அவுட் ஆனோம், இப்பதான் நாங்க ஆல் அவுட் ஆயிட்டு வந்தோம், ஆர்சிபியோட அப்படி ஒரு அடி வாங்கணும், கொஞ்சம் கன்சர்வேட்டிவா விளையாடணும், விக்கெட்ஸ் கையில வச்சுட்டு கேம் டீப்பா எடுத்துருப்போம், அதெல்லாம் கிடையாது. நாங்க இப்படிதான் விளையாடுவோம், நாங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசிய முறுக்கு அப்படின்னு முறுக்கிட்டாங்க. அது வந்து we have to appreciate and admire that approach they took. அவரோட மூஞ்சியிலேயே அந்த ஒரு இது இருந்தது. அவர் போன தடவை தான் சொன்னாரு, we have lost the battle, we have not lost the war is still going on அப்படின்னு. அந்த கம்போஷரு எப்படி கரெக்டா எக்ஸாக்டா இவர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஆன் த பால்ஸ் டு பி ஆன் இஸ் கம்ஃபர்ட் ஜோன் லென்த், அதை மட்டும்தான் அடிச்சாரு ஒழிய அவர் வந்து வேற எதுவுமே வந்துட்டு அந்த 10 ரன் வந்துனே இருந்தது, நீங்க பார்த்துனே இருப்பீங்க. ஒரு அந்த 2 ஓவர் டைட்டா போட்டாங்க, அஸ்வினி குமார் வந்து டைட்டா போட்ட உடனே டப்புன்னு பும்ராவை கொண்டு வந்துட்டு என்னாச்சு திடீர்னு 12 ஓவர் வந்துருச்சு. அவர் வந்துட்டு கொஞ்சம் கூட டென்ஷனே ஆல, பிகாஸ் he knew that if I am going to stay there, I am going to finish the game by a margin. நான் 2 to 4 balls to spare முடிப்பாங்க அப்படின்னு சொன்னா 6 பால்ல முடிச்சுட்டாங்க. இது they thoroughly deserve to be in the final. அதுல எந்த செகண்ட் தாட்ஸும் உங்களுக்கு கிடையாது. ஹார்ட் லக் ஃபார் மும்பை. நான் திருப்பியும் அதான் சொல்றேன், சம்டைம்ஸ் when you are in this position playing a tournament like IPL where the standard of cricket is very very high, closer or very very closer to international cricket போது இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் போன தடவை நீங்க தப்பிச்சீங்க சாண்ட்னரை யூஸ் பண்ணாம, ரெண்டாம் தடவை நீங்க பண்ணீங்கன்னா you cannot get away from the errors what you are doing. So PBKs deserve to win. hard luck to Mumbai. ஒரு வருஷமா அவங்க ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது. ஆமா, அந்த கடைசிலயும் கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. திலக் வர்மா ஸ்கைலாம் அடிச்சிட்டு இருந்தப்போ ஹார்திக் போன மேட்ச் அந்த கொட்ஸே ஜெராட் கொட்ஸே ஓவர் வச்சு வெளுத்துட்டாரு. அதுதான் வந்து அந்த 203க்கும் 228க்கும் வித்தியாசமா இருந்துச்சு அந்த கடைசி ஓவர். இன்னைக்கு வந்து இவங்க ராபின் மின்ஸை வந்து ப்ரீ டோர்னமெண்ட் சொன்னாங்க, அவர் வந்து கிறிஸ் கெயில் ஃப்ரம் ஜார்க்கண்ட் பிக் ஹிட்டரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இனிஷியலா ஒரு 2-3 மேட்ச் கொடுத்தாங்க, அப்புறம் அன்பார்ச்சுனேட்லி வாஸ் டிராப்ட். ராஜ் அங்கத் பாவா இஸ் நாட் நோன் டு பி a பிக் ஹிட்டர் பீடா. அந்த பிளேஸுக்கு அந்த பொசிஷனுக்கு அவர் இஸ் நாட் இது. அந்த மாதிரி ஒரு பிக் ஹிட்டர் கூட அவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், அதையும் அவங்க விட்டுட்டாங்களே. அதை தான் நான் சொல்றேனே, நேத்து நீங்க கேட்டதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தேன். இப்ப தீபக் சஹர் பிட்டாலன்னா சத்யன் நாராயண் ராஜு ஆடி இருந்தாலும் 3 ஓவர் 40 ரன் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாரு. அப்படி 3 ஓவர் 40 ரன் அவர் கொடுத்திருந்தாலும் ராஜ் பாபா பெவன் ஜேக்கப்ஸ் இல்ல, பெவன் ஜேக்கப்ஸ் இல்ல அசலங்கா யாராவது ஒருத்தர். பெவன் ஜேக்கப்ஸ் வந்து டெசிக்னேட்டட் பவர் ஹிட்டர் அட் அதுதான் சொல்றேன். அப்படிங்கும் போது டெஃபினெட்லி இவரு வந்துட்டு சத்யநாராயண ராஜு உடன்ட் ஹவ் பீன் மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் ரீஸ்டாப்லி. அந்த மேட்ச் அந்த ஓவர் தான் உங்களுக்கு வந்து அப்சல்யூட்லி கேம் சேஞ்சிங் ஓவர் போது ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடனரி கோச்சிங் ஸ்டாஃப் எப்படி வந்து இந்த ஒரு பேசிக் திங்கிங் இது பண்ணாம விட்டாங்க எனக்கு தெரியல. ஸ்மால் மார்ஜின்ஸ் T20ல இந்த லெவல்லாம் ஸ்மால் மார்ஜின்ஸை நீங்க கடக்க முடியல அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி யூ வில் லூஸ். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹஸ் ஹேப்பன் டு மும்பை. ஆமா, அதான் நீங்க சொன்னீங்க 200க்கு மேல அடிச்சு இது வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணாம இருந்ததே இல்ல மும்பை ஐபிஎல்ல. அதே சமயம் இந்த வென்யூல மும்பை ஒரு கேம் கூட ஜெயிச்சதே கிடையாது ஐபிஎல்ல. 2 ரெக்கார்ட்ல ஒன்னும் பிரேக் ஆகும்னு நினைச்சாங்க, இந்த ரெக்கார்ட் இன்னைக்கு பிரேக் ஆயிடுச்சு. இன்னொன்னு சொல்றேன் பீடா, மும்பை வந்து அதாவது டூ மணி, இப்ப எல்லாருமே லெஜெண்ட்ஸ், எல்லாருமே கிரேட் கிரிக்கெட்டிங் மைண்ட். இப்போ ஜெயவர்தனே அவரு ஸ்டார்லாட் ஆஃப் த கேம், மலிங்கா லெஜெண்ட் ஆஃப் த கேம், பொல்லாட் லெஜெண்ட் ஆஃப் த கேம், ரோஹித் சர்மா லெஜெண்ட் ஆஃப் த கேம், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, இவ்வளவு சீனி. இப்ப இந்த 6 பேர் திங்க் பண்றாங்க அப்படின்னா எல்லா தடவையும் அதே சேம் பேஜ்ல இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. இப்ப நீங்களும் நானுமே வந்து 10 தடவை 8 விஷயத்துல சேம் பேஜ்ல இருப்போம், 2 விஷயத்துல we may not agree on the same thing. அந்த மாதிரி இப்போ ஒரு 6-7 பேர் வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, பெரிய பிளேயர்ஸா இருக்காங்க, லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கேமா இருக்காங்க. 2 ஆளுக்கு ஒன்னு சொல்லுவாங்களோ இல்ல அந்த மாதிரி டூ மச் ஆஃப் திங்கிங் இஸ் ஹேப்பனிங்கா? என்ன நினைக்கிறீங்க? பியூட்டிஃபுல்லா கேள்வி கேட்டீங்க. இப்ப நான் வந்து 11 வருஷம் ஐபிஎல்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு பிளேயிங் லெவன் அது இதுன்னா ஒரு கூட்டமே வந்து டிசைட் பண்ணும். ஸ்ட்ராட்டஜி வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட் தான் ஸ்ட்ராட்டஜி கொடுப்பாங்க. பட் அந்த இட் ஹாஸ் டு பி அக்செப்டட். ஓகே, இப்போ நாங்களாம் அங்கே இருக்கும்போது எங்களோட ஸ்ட்ராட்டஜி கொடுக்கறதோட எங்க வேலை முடிஞ்சுது. இந்த மாதிரி நிறைய உட்காந்து நான் அழுதுருக்கேன், ஐயோ தப்பு பண்றாங்களே, இது சொன்னமே தப்பு பண்றாங்களேன்னு. அதனால நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லெஜெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து they think that ரீஸ்டாப்லி would fit in அகமதாபாத் பிச்சுன்னா ஐ ரெஸ்ட் மை கேஸ். அப்சல்யூட் சினிமா. அதுதான் அந்த அந்த ஒரு கால் மட்டும் இல்ல, நிறைய கால் அதான் த்ரூ அவுட் சாண்டர் போடாம இருக்கிறதும் சரி. ஏன்னா பாண்டிங் வந்து டைம் அவுட் அப்போ சசாங்க் சிங்கையும் கூட்டிட்டு வந்து பேசிட்டு போனாரு.
ஸோ நமக்கு இந்த டீம்ல என்ன தெரியுதுன்னா பாண்டிங், ஸ்ரேயாஸ் ஐயர் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது பாக்குறதுக்கு, ஃப்ரம் அவுட் சைட் டிவில நான் பாக்குறதுக்கு. பட் இந்த டீம் இப்போ வந்து நேரா தான் எனக்கு தெரியறாரு, கில்லு தான் தெரியறாருன்னு வச்சுக்கோங்க. ரஷித் கான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மேபி ஒரு லீடர்ஷிப் இதுல நான் குரூப்ல நான் பாக்குறது. இந்த டீம்ல வந்து எனக்கு நிறைய பேர் இருக்காங்க பீடா, எல்லாருமே லெஜெண்ட்ஸ் ஆஃப் தி கேம். அதனால ஐ டோன்ட் நோ, அது சம்திங் டு பாண்டர் அபவுட் ஃபார் தம். மேபி யூ நெவர் நோ. பட் எனக்கு பொலாட பத்தியும் தெரியும், மலிங்கா பத்தியும் தெரியும். வெரி சாஃப்ட் ஸ்போக்கனு, ரொம்ப தங்கமானவங்க. மயிலா ஜெயவர்தன் எல்லாம் சொக்க தங்கம். அந்த ஈகோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு என்ன அப்படின்னா அந்த டிஸ்அக்ரிமெண்ட்ன்றது வரவே வராது. ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா இன்னொருத்தர் வந்து ஒரு ஃபார் த சேக் ஆஃப் இட் டிஸ்அக்ரிமெண்ட் அப்படின்னு வரவே மாட்டாங்க. ஆனா இவ்வளவு தலைகள், புத்திசாலி தலைகள், பராஸ் மேம்ரே ஒருத்தர். பராஸ் மேம்ரே இஸ் ஆல்சோ வெரி குட் கோச் ஆஃப் பிளேஸ் ஃபார் இந்தியா அந்த பாஸ்ட். இத்தனை பேர் இருந்து அதுக்கப்புறம் அந்த தனஞ்சயன் ஒருத்தர் இருக்காரு அனலிஸ்ட், வந்து எக்ஸ்ட்ராடனரி அனலிஸ்ட், டாப் கிளாஸ் அனலிஸ்ட், பயங்கர பிரெயின். இத்தனை பேர் சேர்ந்து அந்த ரீஸ்டாப்லி பசில், சாண்ட்னர் பசில் தீர்க்க முடியலையா? அதுதான் தோல்விக்கே காரணம். அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. பட் பிபிகேஎஸ் டிசர்வ் டு வின், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படின்னு கன்சிஸ்டன்ட் ரைட் ஃப்ரம் த டோர்னமெண்ட். அவங்க இப்ப வெளியே போயிருந்தாங்கன்னா ரொம்ப பாவமா இருந்திருக்கும். மும்பை பார்த்தாலும் பாவமா இருக்கு. பட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் கோயிங் டு சி நியூ சாம்பியன்ஸ் ஹியர். அதுதான் போயிடும். ஏன்னா அவங்க வந்து எல்லா தடவையும் நம்ம சொல்லுவோம் பஞ்சாப் வந்து நல்லா எடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இப்ப ஒரு கோச்சை மாத்துவாங்க, டீமே ஓவர்ஹால் பண்ணுவாங்க, 6 சிட்டிங் கோச் எல்லாம் திடீர்னு ஒருத்தர் வச்சிருந்தாங்க. இதே பண்ணிட்டே இருந்தாங்க இப்ப 17 வருஷமா. இந்த வாட்டியும் அதே மாதிரி தான். நான் சீரியஸா நினைச்சது உண்மைதான், லெட் மீ பி ஃப்ராங்க் ஹியர். பட் தென் தே ப்ரூவ்ட் எவ்ரிபடி ராங். அதாவது ஒரு டீமா விளையாடுறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கேப்டு பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர், ஹர்ஷதீப், சாஹல் மட்டும்தான். எல்லாருமே அன்கேப்டு பீடா, இந்தியன்ஸ் நான் சொல்றது. பிரியன்ஷ் ஆர்யா அன்கேப்டு, பிரப்சிம்ரன் அன்கேப்டு, நேஹல் வதேரா அன்கேப்டு, வைசக் விஜயகுமார் அன்கேப்டு, பிரார் அன்கேப்டு. வெறும் அன்கேப்ட வச்சே they don't have that star power. இந்த இந்த அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா that means they are playing well as a team. They have good leadership. They are ticking all the boxes. அப்படிதானே? That deserves appreciation. ஒரு நான் தான் சொல்றேனே, ஒரு கூட்டத்தை வந்துட்டு மேய்க்கிறது, டேக்கிங் them டு த ரைட் டைரக்ஷன்ன்றது இட்ஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் ஸ்கில். டு நாட் ஃபர்கெட், ஜாஷ் இங்கிலீஷ் இஸ் மேக்கிங் இஸ் மெய்டன் அப்பியரன்ஸ் இன் ஐபிஎல். இவ்வளவு அன்கேப்டு பிளேயர்ஸ் சொன்னீங்க, மெய்டன் அப்பியரன்ஸ். கைல் ஜெமிசன்லாம் பெருசா ஐபிஎல் ஆடல, ஹஸ்மத்துல்லா ஒமர் ஜாய்லாம் பெருசா ஐபிஎல் ஆடல. அங்க எக்ஸ்பீரியன்ஸ்னு நீங்க யாரு? இப்ப சஷாங்க் சிங் ஆர்சிபி மட்டும் ஒரு சீசன் ஆடினார், ஒரு 15 விக்கெட் எடுத்தாரு அந்த கோவிட் சஷாங்க் சிங் போன வருஷம் தான் ஷோட் இஸ் கிளாஸ், வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப் அவர் ஐபிஎல். விட்டுட்டாங்க. சஷாங்க் சிங் வேற ஓகே, விட்டுட்டாங்க. ஆமா, அது நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷதீப் சிங் தான். ஹர்ஷதீப், சாஹல், மூணு பேர் எக்ஸ்பீரியன்ஸ். 3 பேரு. அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டானிஸ் has been a regular stay, he has won a lot of games. அந்த 4 பேர் எடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே they are not established till now, but they are talented. But to get them together as a group and make them perform as a unit, Ponting is a punter, ஸ்ரேயஸ் ஐயர் the great. அவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட். வீர் ஜாரா ஜோக்வரம்னு சொன்னாங்க. வீர் அதாவது போன வருஷம் கேகேஆர் ஜெயிக்க வச்சிட்டாரா ஷாருக் கான் வீர். இந்த வாட்டி பிரீத்தி சிந்தா ஜாரா ஜெயிக்க வச்சிட்டா வீர் ஜாரா கம்ப்ளீட் பண்ணிடுவாராம் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ வாட் எவர் இட் இஸ், வெரி வெல் டன். பெஸ்ட் விஷஸ் டு தெம். மும்பை அன்பார்ச்சுனேட், அவங்க வந்து ஒரு வழக்கம் போல ஒரு ஸ்லோ ஸ்டார்ட், பஸ் ஓடுறதுக்கு அப்புறம் ரன்னிங்ல வந்து பிடிச்சி பஸ் ஏறி வந்துட்டாங்க. பட் இந்த நேரத்துல ஒரு சர்க்கிள் அன்பார்ச்சுனேட்லி. பட் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வில் சி. இன்னும் ஒரு சில கேப் இருக்கு. ஐம் ஷூர் அவங்களோட கோர் ஸ்ட்ராங்கா இருக்கு. 1-2 கேப் மட்டும் அட்ரஸ் பண்ணிட்டு they'll come back stronger next year பீடால். ஸோ அவ்வளவுதான். வெல் டன் பிபிகேஎஸ். அன்பார்ச்சுனேட்லி பை பை மும்பை. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் சொல்றேனே, சம்டைம்ஸ் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லுவேன், எனி டீம் விச் இஸ் கமிங் டு பிளே ஆஃப்ஸ் ஆர் லூசிங், ஐ புட் மை தம்ஸ் அப் டு சே வெல் டன் அப்படின்னு. இப்ப ஜிடி எலிமினேட்டர் தோத்ததுக்கே தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐ செட். ஐ வாண்டட் டு டெல் த சேம் திங் டு மும்பை இந்தியன்ஸ். They can be proud of what they have done after losing 4 out of 5 games. Their fans can be very proud of what their team has displayed. இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதான் சொல்றேனே, unfortunately only one can be the winner. That one played better cricket than the other team. And the second thing, எது மாறினாலும் ஒன்னே ஒண்ணு மாறாது, உங்க ஆக்டோபஸோட ப்ரெடிக்ஷன். இப்ப எனக்கு ஒரே பயம் என்னன்னா, அவர் யாரை பிக் பண்ண போறாரு ஃபைனல்ஸ்ல அப்படின்னு தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு PBKS making it to the final after. யோசிச்சு பாருங்க, 2014 is what they made it to the playoff. They made it to the final. 11 years அப்புறம் they made it to the playoff. They made it to the final. That is another stat I wanted to tell you. I don't want to talk negative in saying that what happened in the final. 2014 they reached the final.
let us really put our hand up and say, well done to PBKs and hard luck to Mumbai. One last preview left. E Sala Namada, India Satta Punjaba. We are going to come back and do a detailed preview on that with your very own Octopus, who's only known to get things correct on his predictions. Until we come back and entertain you for that episode, thanks a lot and bye bye.